நகி தேகபிருதா சக்கியம் இல்லையா, நகி தேகபிருதா திரியமான சரீரேன கர்மாணி அசேஷதா திக்கும் சக்கியம். தேகதாரணார்த்தானாம் அசனபானாதீனாம் ததனுபந்தினாஞ்ச கர்மணாம் அபத்தியத்வாத். தேகபிருதா, தேகபிருதான தேகத்தை தரிச்சுட்டு இருக்கிறோம். தேகம் விபத்தி தேகபிருத், தேகத்தை தரித்துக் கொண்டிருக்கிற ஜீவனால ஒரு பொழுதும் கர்மாக்களை விட முடியாது. ஏன்னு கேட்டா அசேஷதா கர்மாணி திக்கும் நசக்கியம். தேகதாரணார்த்தம் அசன பானாதீனம். அசனம்னா ஆகாரம், பானம்னா உணவு, தீர்த்தம் இவைகளை எல்லாம் மற்றும் அது அனுபந்தினாங்க இல்லையா வர்ணதா கர்மனா, அதுக்கு உரிய கர்மாக்கள் அவருக்கு அவர்ஜன். அசேஷதா கர்மான் திக்கும் நசக்கியது. ஏன்னா அன்னபானாதிகள் அவசியம், அதுக்கு அனுபந்திகளானவை எல்லாம் அவசியம். அன்னபானாதிகளுக்கு அனுபந்தம் என்ன? அதுக்கான பகவத் ஆராதனம், அதுக்கான இல்லையா பஞ்சமகா யஜ்ஞாதிகள் இவைகள் எல்லாம் அதுக்கு அனுபந்தி. ததப்பஞ்ச மகா யஜ்ஞாதி அனுஷ்டானம் அவசியம். ஆகார சாத்தாகணும்னு சொன்னாங்க, பஞ்ச மகா யஜ்ஞாதிகள் பண்ணியே ஆகணும். மகாயஜ்ஞாதி கர்மசு பலத்தியாகி. எவனொருவன் அந்த மகாயஜ்ஞாதி கர்மாக்கள்ல பலத்தை மட்டும் தியாகம் பண்ணி தயேவ தியாகேன ஏக அமிர்தகுமாரசு இத்தியாதி சாஸ்திரேசு தியாகி இத்தியபிஜ்யதே. ஆக கர்மாக்களை விட முடியாது. கர்மாக்களை விட்டால் போஜனாதிகள் நடக்காது. போஜனாதிகள் தேகதாரணத்துக்கு அவசியம். அதனால தேகதாரணம் பண்ணி கொண்டிருக்கிற ஜீவன் யாரும் அந்த தேகதாரணத்துக்குரியதான அன்னபானாதிகளை அதுக்குரியதான கர்மாக்களை விட முடியாது. அன்னபானாதி கர்மாக்கள்ல ததொழுபந்திகளாக இருக்கிற பஞ்சமா ஐக்கியாதிகள் அவசியம் கர்த்தவியமாயிடும். ஏன் எவன் பஞ்சமா யஜ்ஞாதிகளை பண்ணலையோ அவன் அயக்கிய சித்த அன்னத்தை புதித்து பாபத்தையே புதிக்கிறாங்க. மேலும் எவனொருவன் ஆயினால அவைகளை கர்மாவை கேட்டா விட முடியாது. கர்மாக்கள்ல பலத்தியாகம் மட்டும்தான் பண்ண முடியும். இப்படி பஞ்சமகா யஜ்ஞாதி கர்மக்கு எவனொருவன் பலத்தியாகத்தை பண்ணி அந்த கர்மாக்களை அனுஷ்டிக்கிறானோ அவன் தான் தியாகேன ஏகே அமிர்தத்வமான குரு இத்தியாதி சாஸ்திரேஷு தியாகி இத்தி அடிக்கின்றதே. அவன் தான் தியாகிங்க சப்தத்தால சாஸ்திரங்களை சொல்லப்படுறான். பல தியாகி பிரதர்சனார்த்தா பல கர்த்திருவ கர்ம சங்கானம் தியாகி திரிவித சம்பிரகீர்த்திதா இது பிரக்கிரமா. இங்க பல தியாகின்னு சொன்னது காலத்தை மட்டும் விட்டவன் அர்த்தம் இல்லை. பிரதர்சனார்த்தம் என்ன இருக்கும்? உபலட்சணார்த்தம். அந்த கர்மாவில் தன்னுடைய கர்த்தத்துவம், அந்த கர்மாவில் தன்னுடையதான சங்கம், அந்த கர்மாவில் தன்னுடைய பலம், இவைகள் எல்லாத்தையும் ஏன்னா தியாகத்தை திரிவித சம்பிரகீர்த்திதா அப்படின்னு ஏற்கனவே இங்க பிரகரணத்தை சொல்லப்பட்டிருக்கிறபடியா. ஆகையினால இங்க பலத்தியாகின்னு சொல்லப்பட்டது கேவலம் வெறும் பலத்தியாகத்தை மட்டும் சொல்லப்படல. பலம் கர்ம சேஷித்துவம் இல்ல கர்ம கர்த்தத்துவம் ஆகிய மூன்றையும் விட்டு அந்த கர்மாக்களை செய்வதும் தான் தியாகி எனப்படுகிறார். நானும் கர்மாணி அக்னிஹோத்திர ரஜபூர்ணமாச ஜோதிஷ்ஹோமாதீனி மகாயஜ்ஞாதீனி ஸ்வர்காதிபல சம்பந்திதயா சாஸ்திரைஹி விதியந்தே நிச்சய நீதிகானாமபி ராஜாபத்தியம் கிரகஸ்தானான் இத்தியாதி பலசம்பந்திதைஹி சோதனம். அतः தத்பலசாதனத்வ சாதன ஸ்வபாவதயா அவகதானாம் கர்மணாம் அனுஷ்டானே பீஜாவாபாதி நாமித அனபிசம்மித பலஸ்ய அபி அனிஷ்டரூப அபி
இஷ்டானிஷ்ட பலகம் வந்தோ அவர்ஜன்யா. இப்போ இந்த கர்மாக்கள்ல கர்த்தத்துவ இல்ல கர்மசேஷித்துவ பலசங்க தியாகம் பண்ணி இந்த கர்மாக்களை அனுஷ்டித்ததுனால இல்லையா கர்ம பலம் ஏற்படாமல் போயிடாது. இந்த கர்மாவனால பந்தம் ஏற்படாமல் போகாது. ஏன்னா இந்த கர்மாக்களுடைய சொரூபமே என்னன்னு கேட்டா இந்த கர்மாக்கள் எல்லாம் சொர்க்காதி பலன்களுக்காகவும் மற்றும் உள்ள காமிய பலன்களுக்கு சம்பந்திதையா சாஸ்திரை மனு அப்படிங்கிறது முதல் ஸ்லோகத்தை இது வந்து சொன்ன இந்த முன்னிற ஸ்லோக அர்த்தத்து மேல ஆட்சேபம். என்னன்னு சொன்னாக்க ஒருவன் கர்ம பல தியாகம் பண்ணி கர்மாக்களை செய்கிறவனே அவனுடைய பலன்கள் ஒட்டாது. இஷ்ட அனிஷ்ட பலன்கள் எல்லாம் பலத்தில் அபிசந்தியோடு செய்கிறவனுக்கு தான். பலத்தில் அபிசந்தியை விட்டு பல தியாகம் பண்ணினவன் அவனை கர்ம பலன்கள் ஒட்டாதுன்னு சொல்ல அதை ஆட்சேபிக்கிறார் மனு அப்படின்னு ஆட்சேபம். கர்மாணி அக்னிஹோத்திர தர்சபூர்ணமாக ஜோதிஷோமாதீனி மகா யஜ்ஞாதீனிக்க. முதல்ல கர்மாணி என்னை காணி கர்மாணி அப்படின்னு கேட்டா அக்னிஹோத்திர தர்சபூர்ணமாக ஜோதிஷோமாதீனி மகா யஜ்ஞாதீனிக்க கர்மாணி. அக்னிஹோத்திரம் தர்சபூர்ணமாசம் ஜோதிஷோமம். இது எதுக்காக 3 எடுத்திருக்காருன்னா இது 3 நித்தியங்கள். அக்னிஹோத்திரத்துக்கு நித்தியம் பிரதிஜம் அனுஷ்டிக்க வேண்டியது. இது அபிரியங்களுக்கெல்லாம் பிரகிருதி மாடம். அடுத்தபடியா தர்சபூர்ணமாசம். தர்சபூர்ணமாசமானது பாக யஜ்யங்களுக்கெல்லாம் பிரகிருதி. இது பிரதிமாசம் அனுஷ்டிக்க வேண்டியது. அக்னிஹோத்திரம் பிரதிதினம் சாயம் பிராதா அக்னிஹோத்திரம் கோஷி. அடுத்தபடியா இந்த அக்னிஹோத்திரத்துக்கு அடுத்தபடியா சொல்லப்பட்ட தர்சபூர்ண மாசம் இருக்கு இல்லையா, மாசம் பூர்ணமாசத்துக்கு பூர்ணமாசம் எண்ணிக்கை பௌர்ணமாச யாகமும் மாசம் தர்க்கம் அமாவாசை அன்னைக்கு தர்க்க யாகமும் பண்ண வேண்டியது. இது 2 சேர்ந்ததுதான் தர்க்க பூர்ணமாசம். இது பாக யஜ்ஞி. அடுத்து ஜோதிஷோமம். ஜோதிஷோமத்துக்கு சோமயாகம், சோமரிக்கு. நாம பண்ண வேண்டிய சௌத கர்மாக்கள் இருக்கு இல்லையா, சௌத கர்மாக்களை 3ஆ பிரிச்சிருக்கு. ஒன்று ஹவி யஜ்யங்கள், இன்னொன்று பாக யஜ்யங்கள், 3வது சோமயாகங்கள். அதுல ஹவிர் யாகங்களுக்கெல்லாம் ஹவிர் யஜ்யங்களுக்கெல்லாம் பிரகிருதி, அவைகளுக்கெல்லாம் பிரதிநிதி அக்னிஹோத்திரம். பாக யஜ்யங்களுக்கெல்லாம் பிரதிநிதி, அவைகளுக்கெல்லாம் பிரகிருதி தர்சபூர்ணமாசம். அதே மாதிரி சோமயாகங்களுக்கெல்லாம் பிரகிருதி இருக்கு, அது அக்னி சோமம் அல்லது ஜோதிஷ் சோமம், 2 ஒண்ணுதான். அதுக்கப்புறம் மகா யஜ்ஞாதி, இவைகள் சௌதமான அக்னி ஆதானம் பண்ணினவனுக்கு. சௌதமான அக்னி ஆதானம் பண்ணாமல் கூட மார்த்தமான அக்னியை உடையவனாக இருக்கிறவருக்கும் இல்லையா முன் சொன்னவர்களுக்கும் இல்லையா பின்னால சௌதமான அக்னி ஆதானம் இல்லாதவர்களுக்கும் அவற்றை செய்ய வேண்டியது பிரயோஜனம் மகா யஜ்ஞம்.
அக்னி ஹோத்ராதிகள் யாருக்கு? அக்னி ஆதானம் பண்ணினவருக்கு. அக்னி ஆதானம் பண்ணாதவன் இருக்கா இல்லையா இல்லையா, அவன் தன்னுடைய அக்னி இல்லை. தன்னுடைய அக்னி இல்லைன்னா அவனுக்கு வைதிக அக்னி கிடையாது, லௌகிக அக்னி இல்லை. மகா யஜ்ஞாதிகளை பண்ண. அதனாலதான் மொத்தம் 4 கேட்டகரி கொடுத்திருக்க. அதுல 3 சேர்த்து ஒன்னாக்கிட்டு 1 தனியா கொடுத்திருக்க. அக்னிஹோத்திர, தர்கபூர்ணமாக, ஜோதிஷோமாதீனி, அத மகா யஜ்ஞாதீனிக கர்மாணி. இவைகள்லாம் சொர்க்கப்பல சாதன சம்பந்தித்தையா இல்லையா சாஸ்திரைக்கு விஜயந்தே இல்லையா. அக்னிஹோத்திரம் ஜுகுயா சொர்க்க காமஹா, தர்சபூர்ணமாசாபியாம் சொர்க்க காமோ யஜேத, ஜோதிஷோமேன சொர்க்க காமோ யஜேத இத்தியாதி. இந்த கர்மாக்கள் எல்லாம் சொர்க்க சாதனத்தையா சொர்க்கப்பல சம்பத்தித்தையா சாஸ்திரேஷு தத்த விஜயந்தே. நாளைக்கு இருக்கதான். ஏன்னா மகா யஜ்ஞாதி நிச்சயம் எடுத்திருக்க. சாதாரண கர்மஸ்வரூபத்துக்கு எல்லாத்துக்கும் அதான் சொல்லப்பட்டது. தனிப்பட்டு வாக்கியம் தெரியல. அடுத்தபடியா நித்திய நைமித்திகாதி நாமபி ராஜாபத்தியம் கிரகஸ்தானாம் இத்தியாதி பல சம்பந்திதையை சோதன. நித்திய நைமித்திக கர்மாதீனா, நித்திய நைமித்திக கர்மாக்களுக்கு கூட பிராஜாபத்தியம் கிரகஸ்தானம், கிரகஸ்தானம் பிராஜாபத்தியம். அதாவது கிரகஸ்தர்களுக்கு நித்திய நைமித்திக கர்மாக்களை பண்ணக்கூடிய கிரகஸ்தர்களுக்கு அந்த நித்திய நைமித்திக கர்மாக்கள்ல இவன் அபேட்சித்தாலும் அபேட்சிக்காவிட்டாலும் இவன் தன்னுடைய பத்னி புத்திராதிகளான பிரஜைகள் இருக்காலே அவைகளை பாலனம் பண்ணுவதற்குரியதான சர்வமும் இவன் அனுப்பிக்கிற நித்திய நைமித்திக கர்மாக்களுடைய பலனாக கிடைக்கிறது. பிராஜாபத்தியம் கிரகஸ்தானம், பிராஜாபத்தியம்னால பத்னி புத்திராதி தன்னுடைய குடும்ப பரிபாலனம் இருக்கு. அதுக்காக யானி அபேட்சித்தானி, அதுக்கு அபேட்சிதமானவைகள் எவையோ அவைகள்லாம் ஒரு கிரகஸ்தனுக்கு அவன் பண்ணக்கூடிய நித்திய நைமித்திக கர்மாக்கள்னால சித்திக்கிறது. அந்த நித்திய கர்மாக்கள் அவர்கள் வேற, அது எல்லாருக்கும் நித்திய கர்மா இல்லை. அக்னிஹோத்திரம் எல்லாருக்கும் நித்திய கர்மா இல்லை. அக்னிஹோத்திரம் அக்னி ஆதாரம் பண்ணி நித்திய கர்மா சொல்லுவது. இது எல்லாருக்கும் பொதுவான நித்திய கர்மாக்கள். அவன் அக்னி ஆதாரம் பண்ண ஆகிதாக்னியா இருந்தாலும் அநாகிதாக்னியா இருந்தாலும் ஸ்நானம் பண்ணி ஆகும். ஆகிதாக்னியா இருந்தாலும் அநாகிதாக்னியா இருந்தாலும் சத்தியானந்தம் பண்ணி ஆகும். ஆகிதாக்னியா இருந்தாலும் அநாகிதாக்னியா இருந்தாலும் பிரம்மைக்கியம் பண்ணி ஆகும். ஆகிதாக்னியா இருந்தாலும் அநாகிதாக்னியா இருந்தாலும் வைஷ்ணவ இது ஔபாசனம் பண்ணி ஆகும். ஆகிதாக்னியா அநாகிதாக்னியா இருந்தாலும் தனக்கு அஷ்டாமூர்த்திக்கு ஆராதனை பண்ணி ஆகும். மேல சொல்லப்பட்டவைகள் எல்லாம் ஆகிதாக்னிகளுக்கு நித்திய கர்மாவை சொல்லுது, அநாகிதாக்னிகளுக்கு நித்திய கர்மாவை சொல்றது. இந்த நித்திய நித்திய கர்மாக்கள் தான் இருக்கு இல்லையா, பொதுவாக இதுதான் நித்திய நித்திய கர்மான்னு சொல்றது. கிரகஸ்தானின் உண்டு. ஸ்நானம், சந்தியாவந்தனம், ஜபம், தேவதா ஆராதனம், இவைகள் எல்லாம் எல்லாருக்கும் உண்டு. அதாவது இவைகளை செய்யாவிட்டால் வரக்கூடியதான பிரத்திவாய பரிகாரம் பலம்.
அது சொன்னா நிச்சய கர்மாக்களும் பலன் வந்துள்ளது. அதனால அகரணஜன்ய பிரத்யவாய நிவர்த்திய பலன் ஒத்துக்கல. அதுக்கு எடுத்து இப்போ பொதுவில் ஒரு வாக்கியம் கிரகத்திரவாக ருட்டிக்கப்படும் நிச்சய நீதி கர்மாக்களுக்கெல்லாம் இது எந்த கர்மாவையும் பிரகிருத்தியை சொல்லப்படல. இது அனாரத்தியாதீதமான வாக்கியம். அதனால பொதுவில் சொல்றோம். பொதுவில் இன்னொரு வாக்கியம் சொல்றது ஒரு அனுப்பிக்கக்கூடிய நிச்சய நீதி கர்மாக்களுக்கெல்லாம் அவர் ராஜாபத்தியம் பலம். இன்னைக்கு இந்த கர்மாக்கள் அனுப்பிக்கிறாங்க இல்லையா, நாளைக்கு இந்த கர்மாக்கள்லாம் அனுப்பிக்கணும் இல்லையா. இன்னைக்கு அனுப்பிக்கிற கர்மாக்களுக்கு நாளைக்கு அனுப்பிக்கப்படுறது பலம் இல்லையா. தன்னுடைய அகரணஜன்ய பிரத்யவாய நிவர்த்தி பலம்னு சொன்னா கூட இது அந்த ரூபமா தான் பலம். ஐயோ நீங்க எங்கெங்கயோ போறேன், நான் என்ன இருந்துக்க எங்கேயோ போறேன் அப்படி இல்லைங்க. இன்னைக்கு அதை விட்டுட்டு அது வேண்டாம், சரியா வரணும். இன்னைக்கு விகிதமான நிச்சய நிச்சய கர்மாக்களும் அனுப்பிக்கிறான். இன்னைக்கு இந்த விகிதமான நிச்சய நிச்சய கர்மாக்களும் அனுப்பிக்கிறதுக்கு என்ன பலன்னு கேட்டா நாளைக்கு இவர்கள் அனுப்பிப்பது. பல்லாண்டு என்று பகிர்ச்சினன் வரவேற்கிறேன் சார்ந்தம் என்னும் வில்லான் நான் தன்னை வில்லுபுத்தூர் விட்டு சித்தர் விரும்பிய சொல் நல்லாண்டு என்று நடித்து வைப்பார் இல்லையா. இந்த பல்லாண்டு என்று தான் தெரியாதார் அருள் செய்துதான் இந்த இதை நல்லாண்டு என்று நவீனுரைப்பார். அவர்கள் என்ன அடைகிறது கேட்டா இல்ல நான் நவீனுரைப்பார் நமோ நாராயணா என்று பல்லாண்டு பரமாத்மா இருக்கு. இப்ப பல்லாண்டு பாடுறதுக்கு என்ன பிரயோஜனம் கேட்டா அவர் முடிவில்லாத காலத்துக்கு பல்லாண்டு பாடுறதுதான் தெரியும். இது கர்மாவுக்கு வேற என்ன பலன் சொல்லாமல் இதையே திரும்ப திரும்ப செய்வதே இதுக்கு பலன். இன்னைக்கு நிச்சய கர்மாக்கள் அனுப்பிக்கிறாங்கன்னா அது இந்த நிச்சய கர்மாக்களை நாளைக்கு அனுப்பிக்கிறதுக்கு பலன். நாளைக்கு அனுப்பிக்கிறது 2 நாள் அனுப்பிக்கிறதுடைய பலன் கேட்டா நாளை மத்தான அனுப்பிக்கிறது. இப்போ நாளைக்கு நாளை மத்தால இந்த கர்மாக்களை வெள்ளியா அனுப்பிக்க முடியாது இல்லையா. அதுக்குண்டான சூரிய சம்பத்து பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா. அப்ப அதையும் சேர்த்து கொடுத்தது இது ஒரு வேலை. இது இப்படிதான் வியாக்கியானம் இருக்கா இந்த வாக்கியத்தை. இது ஆபத்தம்பருடைய வாக்கியம் இல்லையா. ராஜாபத்தியம் விவஸ்தானம் இல்லையா. நிச்சய நீதி கர்மாக்களுக்கு பலன் இல்லை பூர்வமேவ சொல்லியாச்சு இல்லையா. இப்ப நிச்சய நீதி கர்மாக்களுக்கு இப்ப பலன்கிறது என்னமா இருக்கணும், சாதன வத்திரிகமா இருந்தா தான் பலன். உனக்கு பலன் சொல்லும் போது அது சாதனத்தை காட்டிலும் வேறுபட்டு இருந்தா தான் அந்த பலன் புத்தகத்தை நிர்தேசம் பண்ண முடியும். இப்போ சாதன வத்திரிகம் அல்லாத பலன் என்னன்னு கேட்டா இந்த நிச்சய நீதி கர்மாக்கள் அனுப்பிப்பதற்குரிய பலன் என்னன்னு கேட்டா இன்னைக்கு அனுப்பிச்ச நிச்சய நீதி கர்மாக்களை நாளைக்கு அனுப்பிப்பதுதான் இன்னைக்கு அனுப்பிச்சக்கூடிய பலன். கேட்டுக்கு ஒரு சாமிங்க மாமா இருக்காரு, டாக்டரும் உட்கார்ந்து உட்கார்ந்து அந்த சுவாமி 86 சுதர்சனத்துல 4 தடவை செய்வோம். கை காலம் நெடுப்பு சாதாரணமா இருக்கும்போது பார்த்தா அவ உண்மையே முடியாது, வார்த்தை பேசுறது கூட சமமா இருக்கும். ஏன் கை காலம் அப்படியே கரெக்டாக நடுங்கும். இந்த புஸ்தக பைய வாசல் உள்ள எடுக்க முடியாது, எனக்கு இருக்க முடியும்.
ஆனா சுவாமி சேவிச்சாருன்னா 4 தடவை பர்ஃபெக்டா எப்படி பிளாட்டா சேவிக்கணும், திரும்பி எழுதி எல்லா ஆங்கிள் இருந்து அஞ்சலி பண்ணும், திரும்பியும் வந்து 4 தடவை சேவிக்கணும். சுவாமி இப்படி கட்டப்பட்டு சேவிக்கணும். என்ன கட்டம்? முதல் தடவை சேவிச்சுட்டு பலன் 2வது சேவிக்கணும். முதல் 2 தடவை சேவிச்சு பலன் 3வது. ஏன்னா அது இன்னும் ஈஸியா இருக்கும். முதல் 3 தடவை சேவிச்சு பலன் 4வது. அது ரொம்ப ஈஸியா இருக்கும். நடுப்பு நிறுத்துறதுதான் கேட்கணும். இன்னைக்கு நித்திய கர்மாக்களுக்கு பலன் என்ன அப்படின்னு கேட்டா, இதே நித்தியம் நாளை மொத்தம் நாளைக்கு இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு அனுப்பிச்சு பலன் கேட்டா நாளை மரம் அனுப்பிச்சு. இப்படி சொன்னா ஒரு காசத்துக்கு 25. ஏன் சாதனை விதிக்கு பலத்தை நோக்கிட்டு சேர்த்து இது யாராவது தடுக்க முடியும். அதனால இது பலம். இந்த பலன் சொன்னதுனால ஒரு காப்பத்துக்கு 20 இல்லை. இப்போ இன்னைக்கு பண்ண நிச்சய நீதி கர்மாக்கள் நடக்கிறது விரும்பியோ நடக்காது. நித்திய நீதி கர்மாதான் குழந்தைக்கு டமாட்டோ அங்கே போயிட்டு அங்கே தெரியாத சாப்பிட்டு நித்திய நீதி இல்லை. நித்திய நீதி கர்மாவில் தலியை நடக்கும். பெருமாள் திருவாரூரம் திருவாரூரான பிரசாதத்தை பெருசுமைவாதிகள் பண்ணணும். அதுல அர்த்தம் சத்காரம் நடக்கணும். அதுக்கப்புறம் போஜனம் பண்ணணும். இது பற்றி சந்தியா ஸ்நானம், ஜபோ ஹோம, தேவதாயாஸ்த பூஜனம், ஆதித்யம், வைஸ்வதேவஞ்ச கர்மானு இத்தனையும் நடக்கும். இது நடக்காது இல்லையா? அவைகளுக்கெல்லாம் அபேட்சிதமான திரவியாதிகள் இல்லையா? அப்ப அவைகளையும் இது கூட்டாதான் அது நடக்கும். அந்த திரவியாதிகளுக்கு தான் பிராஜாபத்தியம். பிராஜாபத்தியம் கிரகசாமானித்யற்ற கிரகஸ்தானம் யானி நித்திய நைமித்திக கர்மாணி விதீயந்தே சேஷாம் பலம் பிராஜாபத்தியம். அவர்களுக்கு நித்திய நைமித்திய கர்மா அனுஷ்டானத்துக்கு அபேட்சிதமான திரவியாதி சம்பத்துகளை கொடுத்துக் கொண்டு அந்த காரியங்களை நடத்தின்றார். ஏன் பார்க்கா ஆயுதாதிகள் பண்ணக்கூடியதான விசேஷ நித்திய நைமித்திய கர்மாக்கள் சொர்க்க சம்பந்தியாகவே சாற்றத்தையே படிக்கப்பட்டிருக்கு. ஏன் அக்னிஹோத்திரம் ஜுபியா சொர்க்க காம தர்க்கபூர்ணமாசாபியாம் சொர்க்க காமோ எஜேத ஜோதிஷோமேன சொர்க்க காமோ எஜேத் இத்தியாதி வாக்கியாதி. இந்த சௌகமான நித்திய நைமித்திய கர்மாக்கள் எல்லாம் ஆதிதாத்மிக நித்திய நைமித்திய கர்மாக்கள் எல்லாம் சொர்க்க சாதனாகும். இவங்க வெறும் ஆதிதாத்மிகம் இல்லாமல் இவர் நித்திய நைமித்திய இவருக்கு சொர்க்கத்துக்கு ஆசைப்பட முடியாது. இவருக்கு இந்த உள்ளதெல்லாம் கிடைக்கும். இவர்களுக்கு நித்திய நைமித்திய கர்மாக்களால பிரதிதினம் நித்திய நைமித்திய கர்மா அனுஷ்டானத்துக்கு அனுசூட்டமா அது அவிச்சின்னமா நடப்பதற்குரியதானவைகள்லாம் இவருக்கு கிடைக்கும். ஆக யதா ததாவாகி நித்திய நைமித்திய கர்மாணம் அப்படி பலசாதனத்தும் அவசியம். ஏன் ஏவமேவி சோதனை சோதனான சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்டது. தற்பல சாதன சுபாவத்தையா அவகதானாம் கர்மணாம் அனுஷ்டானம். ஏன் அதாவது ஆகினாலே அந்தந்த சாதன சுபாவத்தையா அவகதான கர்ம அனுஷ்டானே பீஜாவா பாதினாமி. நான் பலத்தை நான் இந்த இவைகளுக்கெல்லாம் பலம் வேண்டாம் நான் தியாகம் பண்ணிட்டேன் அப்படி சொன்னா பலத்தியாகம் பண்ணி அவைகளை அனுஷ்டித்தாக்க அவைகளுக்கு பலம் ஏற்படாம போயிடாது. பலகணக்க சுபாவங்களாக சாஸ்திரங்கள்லாம் அவைகள் விதிக்கப்பட்ட பிறகு அந்த பலன்களை நான் விட்டுட்டேன்னு சொன்னதுனால அவைகளை பலன் உண்டாகாம இருக்குமா? இதுக்கு பீஜாவாப்பம் நியாயம். பீஜாவாப்பம்னா பீஜம்னா விதை, அவாப்பம்னா விதைக்கிறது.
இந்த பீஜாவாத நியாயத்தை திருஷ்டாந்தமாக சொல்றது ரெண்டு விதமா. பீஜாவாத நியாயங்கிறதானது போட்டது முளைக்கும் அப்படிங்கிற நியாயம். போட்ட விதை முளைக்குங்கிறதுதான் பீஜாவாத நியாயம். போட்ட விதை முளையாது போகாது. இப்போ ஒரு கர்மாவை பண்ணியாச்சு. அந்த கர்மா குறிப்பிட்ட பலப்பிரதான சுபாவமாக சாஸ்திரத்தில் சொல்லப்படும். சாஸ்திரம் தானே பிரமாணம். அதனால அந்த கர்மாவை பண்ணா அந்த பலன் கொடுக்கலையோ. அதனால அந்த கர்மா பலன்ல ஆசைத்து அந்த கர்மாவை பண்ணா இந்த கர்மாவுக்கு பலன் கொடுக்காம பேசுவாங்க. எல்லா லோகத்தை அதாவது நடக்கிறது. நியதிவாதிகளுக்கு ஒரு சார்பாக விசேஷம் அதாவது நடக்கிறது. ஈஸ்வரன் என்ன பண்றாங்க? நீதிவாதிக்கு தேசியம் பதில் சொல்றாரு. என் நீதியை நடந்து சொல்லியோ நியதமா நடக்கிறது ஈஸ்வரன் வேணா எங்க நீதி பிரேக் ஆகும் அவங்க பாரு. அதுக்கு யாரும் வேணும் பாரு. நீதிக்கு ஈஸ்வரன் வேணா சரி. நீதிப்படி நடக்கிறதா? எங்கெங்கெல்லாம் நீதிக்கு விச்சேதம் வருதோ அவங்கெல்லாம் நீதி நியதமா நடக்கிறதுக்கு யாரும் அபேட்சித்தது இல்லைன்னா எந்தெந்த நீதிக்கு விச்சேதம் உண்டாவோ அங்கெல்லாம் அப்ப எட்டாலெல்லாம் ஒரு இது அவசியம். அப்படியா இருக்கிறார் நியாயத்தாங்க. ஒன்றும் புதுசான ஆட்சியோ அதெல்லாம் கிடையாது. எல்லாம் ஏற்கனவே இருக்கிறது. இப்ப இது புரியுது. இப்போ பீஜாவாத நியாயம் அப்படின்னா இந்த கர்மாக்கள் பலப்பிரதானம் என்ற சுபாவத்தை உடையவை. இவைகள் பலப்பிரதானம் என்ற சுபாவத்தை உடையவையானால் நான் இதுல பலத்தை தியாகம் பண்ணிட்டேன்னு சொன்னாக்க அந்த கர்மாக்களை நான் பண்ணி அதுல பல தியாகம் பண்ணிட்டேன்னாக்க உடனே அதுல பலன் இல்லாம போயிடுமா? இவ்வளவு நிறைவேற்றி நினைக்கிற சாமி இவைகள் அங்குரிக்கிறதுல எனக்கு இச்சை இல்லைன்னு சொல்லிட்டு அவைகள் அதனால அவைகள் அங்குரிக்காம போடுங்க. அப்படின்னு குருபுஷனுடைய குருவுக்கு இன்னொரு இதுக்கு இந்த கேள்வி என்ன பதில் அப்படின்னு கேட்டாக்க ஐயா அதுக்கு பலன் இல்லாமல் போகும் நான் சொல்லல. அந்த பலன் நாங்க விரும்பல. அதுக்கு அந்த நித்திய கர்மாக்களை அனுப்பிச்சு அந்த கர்மாக்கள்னால வரக்கூடிய பசு புத்திர ராஜ்ய சொர்க்காதி பலனை விரும்பல. பகவத் பிரீத்தியாகிற பலனை விரும்புறோம். ஆனா பலனையே விரும்பாம இல்ல பகவத் பிரீத்தியாகிற பலனை விரும்புறோம் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கே பூர்வா அப்பதான் ஆகதோஷ சந்தானம் இன்னும் நல்ல மாட்டில இல்லையா? அது எப்படி அவர்களை துவர முளைக்குன்னு சொல்றீங்களா? நீ பண்ணின கர்மா சாப்பிடல இல்லையா? இதுக்காக விதிக்கப்பட்ட கர்மா இந்த பலனுக்காக அதை பண்ணிட்டு நான் வேற பலன் கிடைக்கும். எனக்கு இந்த பலன்கள்லாம் வேண்டாம். நான் அவரை வேற போட்டிருக்கேன். அவரை எனக்கு அவ்வளவு பிடிக்காது. கையில விட்டுட்டு விட்டேன். எனக்கு அதுக்கு துவர முளைச்சா நல்லது. அதனால நான் துவர முளைக்கிறதுக்கு அவரை வேலை போட்டிருக்கேன்னு சொல்லுங்க. அவரை வேலை போட்டா அவரை தான் நீ பண்ணின கர்மாக்கள் பசு புத்திர ராஜ்ய சொர்க்காதிகளான பலன்களுக்குரிய கர்மாக்கள் அதை பண்ணிட்டு அதுல பகவத் பிரீத்தியாகிற பலன் இருக்குன்னு சொல்றீங்க. இது பீஜாவாப்ப நியாயத்தோடு இன்னொரு பரிமாணம். முதல்ல போட்டதிலே நினைக்காம போகாதுன்னு ஒரு அர்த்தம். அதுக்கு மேல என்ன விதை வேண்டுமோ அந்த விதை தான் அந்த பயிர் தான் முளைச்சு ரெண்டாவது. அதுவும் பீஜாவாப்ப நியாயத்தோடு பார்த்து இதே பதில் சொல்றது. சொல்றான் அது எப்படி ஒரு பலனை கொடுக்கக்கூடியதான கர்மாவை பண்ணிட்டு அந்த பலம் வெற்றித்தமான வேறொரு பலன் கிடைக்கும் எப்படி சொல்ல முடியும் நீங்க கேட்டாக்க அதுக்கு நான் சொல்றது இப்ப எல்லா பலன்களுமே நீ சொன்னியே
பதி அந்த பத்னி புத்திரன் பசு ராஜ்ய சொத்தாதிகள் எல்லாம் கூட பகவானுடைய பிரீத்தினால் தான் ஏற்படுது. ஆக எல்லா கர்மாக்களுக்கும் பகவானுடைய பிரீத்தி தான் பலன். கர்மஜன்ய பலனாக பகவத் பிரீத்தி உண்டாகி அந்த பகவத் பிரீத்தியானது இவனுக்கு என்ன பலன் கொடுக்கலாம், இவன் என்ன பலன் விரும்புறான்னு பார்த்து இந்த பகவத் பிரீத்தி அந்தந்த பலனாக மாறுறான். கடைசி நம்ம தான் நினைப்போம். அதை கேட்டா அந்த பலனை விரும்பி கர்மா பண்ணிட்டு பகவத் பிரீத்திங்கிற பலன் கிடைக்கும் இல்லையா, அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டா அதை முட்டாலே பகவத் பிரீத்தி தான் எல்லா கர்மாவுக்கும் பலன். கர்மாவை பண்ணின உடனே அந்த கர்மா யாருடைய ஆகியோ, அந்த கர்மா யாராவது ஆதிக்கமோ அந்த பகவானுக்கு முதல்ல அதை பிரீத்தி ஏற்படும். பகவானுக்கு இவன் பண்ண கர்மாவுக்கு பிரீத்தி ஏற்பட்ட உடனே பெருமாள் இல்லையா, அதுதான் பெருமாள் அந்த பிரீத்தியை கொண்டு இவருக்கு என்ன செய்யறாங்க, ஐயோ இவன் இதெல்லாம் ஆசைப்படுறான், ஐயோ இவன் இதெல்லாம் ஆசைப்படல. போனஸ் வந்து சுவாமி அக்னி சாய்க்கிற மாதிரி 120 போனஸ் வந்து இல்லையா, 5 கிரகங்களுக்கும் ஆளுக்கு 5000 ரூபாய் இருக்கு. இந்த ஆளுக்கு 5000 ரூபாய் எடுத்து வச்சுட்டு இவனுக்கு அந்த 5000 ரூபாய் கொண்டு அவனுக்கு வேற ஒன்று வாங்குறான், இவனுக்கு வேற ஒன்று வாங்குறான். அவன் எது இருக்கிறானோ அவனுக்கு எது நீடோ அதை வாங்கி ஏன் போனஸ் சொன்ன பசங்களுக்கு 25,000 எடுத்து வைக்கிற பிதாவை போல அதுக்கெல்லாம் ஒழுங்காங்க, நல்லா படிச்சாங்க இருக்கும், நல்லா மார்க் வாங்கினா இவெல்லாம் நான் சொன்னது கேட்டா இவனுக்கெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா, தன்னுடையதான தான் ஆத்தியாசித்த கர்மாக்களை எல்லாம் இல்லையா நான் அனுப்பித்தவர்களான இல்லையா இவர்களுக்கு பலப்பிரதானம் என்ற இச்சை பிரீத்தி பகவானுக்கு ஏற்படுவது அந்த கர்மாவும் தான் சொல்லி அந்த பிரீத்தி வந்து பகவான் அதனால நான் எல்லாம் முறை மாட்டான் சொல்றேன். அப்ப என்ன ஆகும், அப்ப அவர்களுக்கு இஷ்டத்தை கொடுத்தா ஒருத்தர் இஷ்டம் இன்னும் இஷ்டம் அவர்களுக்கு எது அபேட்சமோ இந்த 5000 ரூபாய் வச்சுட்டு அந்த பையனுக்கு கொடுத்தா என்ன வேணும் எனக்கு இன்னது அடுத்த பேருக்கு கொடுத்தா 5000 ரூபாய் பட்ஜெட் என்ன வேணும் அப்படின்னா அவன் தனக்கு என்ன வேணும். இந்த பகவத் ஆக்ஞா ரூபமான இந்த கர்மா இருக்கு இல்லையா, அந்த கர்மாவானது இல்லையா அது அனுஷ்டிக்கப்பட்ட உடனே அது பல ஜனகமா இருக்கும். என்ன பலன்னு கேட்டா பகவத் பிரீத்தி ரூபமான பலன். அந்த பகவத் பிரீத்தி ரூபமான பலனானது அவரவர்களுக்கு அவரவர்கள் விரும்பின பலனாக மாறும். அவன் புத்திரனையோ பசுவையோ ராஜ்யத்தையோ சொந்தத்தையோ அபேட்சிக்கிறவனால் பகவத் பிரீத்தியவனுக்கு ஆச்சரியமா அந்த பிரகாரமா மாறி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணுவானா எனக்கு ஈஸ்வரன் மட்டுமே போதும் சொல்றவனுக்கு அந்த பிரீத்தி வந்து அப்படியே ரொம்ப கெடிக்காத போயிருந்தாலும் ரொம்ப அப்பா எனக்கு ஒண்ணுவானா என் பேருக்கு பேங்க் போட்டுன்னு சொல்ற மாதிரி. அப்ப அவளுக்கு பகவத் பிரீத்தி செலவழிச்சு இவனுக்கு பகவத் பிரீத்தி செலவழிக்காம மற்ற பலன் எதையும் கேட்காதவனுக்கு பகவத் பிரீத்தி அது அப்படியே இருக்கு, மேல மேல வளருது. அதுக்கு பேங்க்ல வட்டிலாம் கிடையாது. உடனே அதாவது அப்பா ஒரு பிள்ளைக்கு 5000 ரூபாய்க்கு அவன் போன இதுதான் பகவத் பிரீத்தி. பகவத் பிரீத்தி தான் கிடைக்கிற எல்லா பலனும் பகவத் பிரீத்தியுடையதான ரூப தேவங்கள் தான். அதனால பீஜாவாபாதி இவ பீஜாவாபாதிகளை போல அனபிகித பல சம்ஹித சியாபி இஷ்டரூப பலப்பிரத சம்பந்தம் அவர்ஜனியா. ஆகினாலே நிச்சய நீதி கர்மாக்களுக்கும் இந்த இஷ்டரூபமான பல சம்பந்தம் அவர்ஜனியம். அதா மோட்ச விரோதி பலத்தேன முமுட்சுனாக்க கர்ம அனுஷ்டேயம் இச்சத உத்தரவாக.
அதனால மோட்ச விரோதி பலத்தேன முமுக்குனா நான் கர்மம் வைக்கிறேன். எப்படி இருந்தாலும் இவர்களுக்கு மோட்ச விரோதி பலத்தும் உண்டு. அதனால முமுட்சுக்களாக இருக்கிறவர்கள் இந்த சாஸ்திர விகிதமான நித்திய நீதி கர்மாக்களை அனுஷ்டிக்க கூடாது அப்படின்னு புறா பூர்வபட்சி வந்து பிரச்சனை. அதுக்கு பதில் சொல்றார், அனிஷ்டமிஷ்டம் மிஸ்ரஞ்ச விவிதம் கர்ம பலம் பவதி அத்தியாகினாம் பிரேத்திய நது சன்யாசினாம் குசித்து. அனிஷ்டம் இஷ்டம் மிஸ்ரஞ்ச விவிதம் கர்ம பலம். கர்ம பலன்கள் விவிதம். ஒன்று அனிஷ்ட பலம், ಇನ್ನೊಂದು ಇಷ್ಟ ಫಲ, ಇನ್ನೊಂದು ಇಷ್ಟಾನಿಷ್ಟ ಮಿಶ್ರ ಫಲ. அனிஷ்டம் இஷ்டம் மிஸ்ரஞ்ச திரிவிதம். இந்த மூன்று பிரகாரமானது கர்ம பலம். பவதி அத்தியாகினாம் பிரேத்திய. அத்தியாகினாம் கர்மாவில தன்னுடைய கர்த்தத்துவத்தையும் தன்னுடைய கர்ம சேஷிப்பத்தையும் தன்னுடைய கர்ம பல போகத்தையும் தியாகம் பண்ணாதவர்கள் இருக்காரு. அது சாத்விக தியாகத்தோடு கர்மாவை அனுஷ்டிக்காதவர்கள், அவர்களுக்கு இந்த மூன்று வகையான பலன்களை ஏற்படுகின்றன. கர்மணாம் பலம் திரிவிதம். திரிவிதம் பலம் அத்தியாகினானே பலம். அத்தியாகின யாரு? கர்த்தத்துவ மமதா பலசங்க தியாகம் பண்ணாதவர்கள். தேகமேவ அவர்களுக்கு தான் இந்த பலனானது, இந்த இஷ்டானிஷ்ட மிஸ்ரமாகிற பலமானது உண்டாகிறது. நது சன்னியாசினாம் பற்றி இல்லையா? சன்னியாசினா யாரு? இவரை தியாகம் பண்ணிடணும். கர்மாவில கர்த்தத்துவத்தையும் கர்மாவில கர்ம சேஷத்தையும் மமதையும், இந்த கர்மாவானது என்னுடைய பலத்துக்கானது என்பதையும் எவனும் தியாகம் பண்ணானோ அவருக்கு இந்த மூன்று விதமான பலன்கள் எடுத்து ஏற்படுவதில்லை.